சார் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் கார்த்திகேயன். ஓகே. எத்தனை வருஷமாக சபரிமலைக்கு போயிருக்கீங்க? இது என்னோட 36வது வருஷங்க. 92லேருந்து போகிறேன். இடையில 2 வருஷம் மட்டும் போக முடியாத சந்தர்ப்பம். இது எனக்கு 31வது வருஷம். அப்போ இது வரைக்கும் போனதில் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடுங்களா? 31 வருஷத்தில் நான் பட்ட அனுபவங்கள் வேற, இந்த வருஷம் பட்ட கஷ்ட அனுபவங்கள் வேற. என்ன சார் ஆச்சு சொல்லுங்கள் சார். எங்கேயுமே ஒரு பக்தர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, பக்தர்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு இல்லை. போலீஸ்காரங்க இப்படித்தான் கெட்ட வார்த்தை பேசுறதும் இல்லை. என்ன மயிருக்கடா வந்தீங்க, போங்கடா நாய்களா பேய்களா நல்லா திட்டுறாங்க. என்னத்துக்கடா குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை எவன்டா சபரிமலைக்கு வர சொன்னாங்கிறாங்க. ஐயப்பங்கிட்ட சொன்னானான்னெல்லாம் கேட்குறாங்க. இப்போ குழந்தைங்க கஷ்டப்பட்டது பார்த்தீங்களா? குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்து அப்படி கண்ணில் தண்ணி வருது சார். 31 வருஷமாக சபரிமலையில் அழுததே இல்லை. இந்த வருஷம் தான் அழுதுருக்கு. நினைக்க இப்பவும் அழுகாட்சி வருது. நான் 2 நாள் ஆச்சு, இன்னைக்கு நினைச்சா எனக்கு அழுகாட்சி தான் வருது. அப்படி என்ன சார் குழந்தைங்க கஷ்டப்பட்டாங்க? குழந்தைங்களுக்கு கஷ்டம், அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, மழை வருது, தங்கறதுக்கு வழி இல்லை, போட்டு தேவையில்லாமல் சரங்குத்தி இருந்து என்னத்துக்காக அடைச்சி வச்சிங்க? என்னத்துக்காக அடைச்சி வச்சிங்க? 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எதுக்காக பக்தர்களை விடாம அப்படி அடைச்சி வச்சு அவசியப்படுத்தினீங்க? நீங்கள் இப்போ இது பக்தர்கள் வந்தா தான் அங்கே சபரிமலையில் போலீஸ்காரங்களுக்கு வேலை, இல்லைன்னா அவங்களுக்கு வேலையே இல்லை. எங்களை எதுக்காக அப்படி கெட்ட வார்த்தையில் பேசணும்? எங்களை எதுக்காக இது பண்ணணும்? உங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இறங்கி போயிடணும். பக்தர்களெல்லாம் கேவலப்படுத்தக்கூடாது. இப்போ போலீஸ்கார் ப்ராப்ளமா இல்லை கவர்மெண்ட் அங்கே சரியாக ஹேண்டில் பண்ணலையா? தேவஸ்தானம் சரியாக ஹேண்டில் பண்ணல. தேவஸ்தானம் போட அவங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் அப்படித்தான் வேலை செய்ய முடியணும். எந்த போலீஸ்காரும் எந்த பக்தரை காப்பாற்றுறக்க வழியில் உட்காந்து செல்ஃபோனில் யூடியூப் அது இதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மழை பெய்யுது, குழந்தைங்க பசியால் வாடுறாங்க. நீங்கள் அடைச்சே வைக்க வேண்டாமே? தரிசனம் இத்தனை மணிக்கு தான், எல்லாம் போய் ஃப்ரீயாக இருங்க, வெளியே எடுங்கன்னா வெளியில் இருப்பாங்கல்ல. இப்போ எங்கே உங்களுக்கு பிரச்சனை? சரங்குத்தியில் வந்துச்சா, பம்பையில் வந்துச்சா, இல்லை மேலே வந்துச்சா? சரங்குத்திக்கு முன்னாடியே மரக்கூடத்திலிருந்து சன்னிதானத்து வரைக்கும் அத்தனை பிரச்சனை. மத்தியானம் 2:30 மணிக்கு போய் நாங்கள் நின்னது, மறுநாள் காத்தால 6 மணிக்கு தரிசனம் பார்த்துருக்குறோம். எவ்வளோ மணி நேரம் நின்னீங்க? நீங்களே கணக்கு போட்டுங்க. 2:30 மணிக்கு நாங்கள் மரக்கூடத்தில் மத்தியானம் 2:30 மணிக்கு வரக்கூடத்துக்கு வந்திருக்கிறோம். மறுநாள் காத்தால 6 மணிக்கு தரிசனம் பார்த்துருக்குறோம். எத்தனை மணி நேரம், எத்தனை உடல் உபாதைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்குது, எங்கேயும் ஒதுங்கறதுக்கு இல்லை. அப்போ டாய்லெட் பாத்ரூம் வசதி இல்லை. பெரியவங்க அனுசரிச்சுக்குவாங்க, குழந்தைங்க எப்படி அனுசரிப்பாங்க, வயசானவங்க எப்படி அனுசரிப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்க சுகர் பேஷண்ட் எல்லாம் எப்படி அனுபவிப்பாங்க? இப்போ கவர்மெண்ட் ஏன் இதெல்லாம் இவ்வளோ பேர் ஏன் விடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக இத்தனை டிக்கெட் அலோவ் பண்ணுறீங்க? ஆன்லைனில் டிக்கெட்டு இவ்வளோதான், 1,00,000 டிக்கெட்டு தாங்கிறீங்க. அந்த 1,00,000 டிக்கெட்டுக்கு மேலே எதுக்கு அலோவ் பண்ணீங்க? உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருங்கிறது ஆன்லைன் பதிவாயிருது. 10 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி பதிவாயிருது. அப்போ இத்தனாம் தேதி இத்தனை லட்சம் பக்தர்கள் வருவாங்க, அதுக்கு எத்தனை வசதி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன தேவை? பக்தர்களோட காசு மட்டும்தான் தேவையா? பக்தர்கள் தேவையில்லையா? நீங்கள் இவ்வளோ வருஷம் ஐயப்பனை நம்பி போனீங்க, இந்த வருஷம் ஏன் கஷ்டப்படுத்தினாரு இப்படி? அப்படின்னு எங்களுக்கே தெரியல. இப்போ நான் மட்டும் கஷ்டப்படல, வந்தவங்க அத்தனை பேரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. குழந்தைங்க பட்ட கஷ்டமெல்லாம் நினச்சா மனசாட்சி இருக்கிறவன் கண்டிப்பாக அழுதே அழுவா. எத்தனை பேர் கட்டு நிறைய தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் பதிவில் தெரியும் பம்பையில் எத்தனை முத்திர தேங்காய் இருக்குதுன்னு. என்னைக்காவது நெய் முத்திர தேங்காய் பம்பையில் கடந்திருக்குதா? மேலேயே கொண்டு போக முடியல, எல்லாம் இங்கேயே கீழே மேலேயே போக விடல, அப்படியே கீழே உடச்சிட்டு போயிட்டாங்க. மணிக்கணக்கில் நின்று மலையில நனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே உடச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க, நெய்யை தூக்கிட்டு போயிட்டாங்க. அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழைக்கு எத்தனை பேர் திரும்பி போனாங்கிறது நிறைய யூடியூப்ல பதிவு பண்ணியிருப்பாங்க பக்தர்கள். போலீஸ்காரங்க அடிச்சது எத்தனை யூடியூப்ல வந்திருக்குது. எத்தனை கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னு அத்தனை போலீஸ்காரங்களுக்கு தெரியும். உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதா? உங்கள் தேவஸ்தானம் போர்டுக்கு தெரியாதா? ஒருவேளை போலீஸ்காரங்களை இப்போ டியூட்டி போட்டனால அவங்களுக்கு அந்த ஷிஃப்ட் மாற்றாமல் ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே டியூட்டி போட்டிருக்காங்க, எங்களை மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கிட்ட தான் போராடணும். இல்லை, அப்போ அவங்க அந்த ஒரு கடுப்பில் அவங்க இதில் அவங்களுக்கும் டயர்டாகி அவங்கள ஒரு வேளை அப்படியும் பண்ணியிருக்கலாம். அந்த டயர்ட்ல இருந்தாலும் கூட அது எங்க கிட்ட காமிச்சு உங்ககிட்ட காட்டக்கூடாது, குழந்தைங்கிட்ட காட்டக்கூடாது. அவங்களுக்கு ஒவ்வொரு காவலர்களுக்கும் அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கும், அவங்க வீட்லயும் பெற்றவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளை பார்க்கணும். அடுத்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தை மாதிரி பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லையா? அப்ப நீங்க தேவஸ்தானம் போர்டு என்ன செஞ்சீங்க? இல்லை காவல்துறை என்ன செஞ்சது?
இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு நாங்க இல்ல. அப்போ பேசிக்கலி கவர்மெண்ட், தேவஸ்தானம் போர்டு, போலீஸ் இது எல்லாமே ரெஸ்பான்சிபிள், எல்லாம் சேர்ந்து இது ரெஸ்பான்ஸ். இது என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இனிமேல் இப்படி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன? இனிமேல் இது ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். என்னன்னு பிரச்சனைன்னு பார்த்து எடுக்கணும். நீங்க உங்க இடத்துல இருந்து பார்க்காதீங்க, நீங்க எங்க இடத்துல வந்து பாருங்க. பக்தர்களோட இடத்துல வந்து நீங்க பாருங்க. இன்னும் எத்தனை பக்தர்களை நீங்க கேட்டு பாருங்க. 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் போனவங்கள எத்தனை பேர் கண்ணில் தண்ணி விட்டுட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு போனதுக்கு அப்புறம்? சக்தி தெய்வ சக்தி இருக்கான்னு கேட்குற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? நின்று கால் வலியா? கால் வலி இன்னைக்கு வரைக்கும் இன்னும் முடியலைங்க. உட்கார்றக்கு இடம் இல்லை, மழை பெய்யுது, அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ரைட், அது பக்தர்கள் போட்ட டஸ்ட். அதை வந்து நீங்க அந்த கூட்டத்தை கிளியர் பண்ண முடியாது. சரி, பக்தர்களை அப்படி நீங்கள் அந்த இது மாதிரி கட்டி விட்டுருக்கீங்க, செக்ஷனாக கட்டி விட்டுருக்கீங்க, அங்கேயே அது உள்ளே விட்டீங்களா? அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த வசதியும் பண்ணாமல் மரக்கூடத்துக்கு முன்னாடி தண்ணி கிடைக்கிது, அதுக்கப்புறம் சன்னிதானத்தில் தான் தண்ணி கிடைக்கிது. வேறு தண்ணியே இல்லை எங்கேயுமே? வேறு எங்கேயும் தண்ணி இல்லை. இப்போ மெடிக்கல் வசதி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டாக்டர்ஸ் பூரா இல்லை. மரக்கூடத்தை விட்டால் திரும்பி சன்னிதானத்தில் தான் மெடிக்கல் வசதி. எத்தனை பக்தர்கள், என் கண்ணுக்கு எதுக்கால 2 பக்தர்கள் ரொம்ப சீரியஸாகி ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போனாங்க. அது எத்தனை கால் மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போனாங்க. அதுக்குள்ளே அந்த உயிருக்கு என்ன பாதிப்பு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஏன் இப்படி இப்போ இவ்வளோ வருஷம் இல்லாமல் ஏன் இப்படி இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத எல்லா பக்தருடைய வேண்டுதலும், எல்லா பக்தரோட கேள்வி இதுதான். இல்லை சாமியா நீங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி 12-13 மணி நேரம் காக்க வச்சு லைனில் நிற்க வச்சு போட்டு தரிசனமே காட்டாம 18ஆம் படியில் இப்போ காவலர்கள் ஏற்றி விடுறக்காக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு படியில் 2 பேரை நிற்க வச்சுட்டா 5 பேர் ஏற படியில் அவங்களே 2 பேர் நின்றா 2 பேர் தான் ஏறி போக முடியும். நீங்க பக்தர்களை ஃப்ரீயா விட்டு பாருங்க, அவங்களே ஃப்ரீயா ஏறி போயிடும். தரிசனம் கிடைச்சது உங்களுக்கு? தரிசனம் எல்லாம் நல்லா கிடைச்சது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த இடையில பட்ட வேதனைகள் இப்போ போகும்போது தான் பிரச்சனை, வரும்போது எந்த பிரச்சனையும் அது வேற வழியில வந்துடும். வர்ற வழியில வேற வழியில வந்துடும், அது வாடிக்கு வந்துட்டே இருக்கும். இது வந்து இந்த பெருவழியில பிரச்சனை, இந்த சிறு வழியில பம்பையில இருந்தா பிரச்சனை. பம்பையில மழை வந்தா அது ஒன்றும் பண்ண முடியாது, ஃபாரஸ்ட்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. அதை நாங்க எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி வண்டி நிறுத்துறதெல்லாம் மாதிரி கரிமலை உச்சியில இந்த அன்னதானத்துக்குன்னு அகில பாரத ஐயப்பா சேவை சங்கம் அன்னதானத்துக்குன்னு அலோவ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இல்லை. ஏன் என்ன காரணம்? கோர்ட் வந்து தடை போட்டுருச்சுங்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து கோர்ட்ல விளக்கம் கொடுத்துருக்கணும், என்னத்துக்காக அங்க இது பண்றோன்னு. மேல ஒவ்வொரு விரியிலையும் போய் ஒரு கடையில வாங்கினா ஒரு பொருளோட விலை 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா. பொருள்னா தண்ணி சாப்பிடுறது எல்லாமே விலை ஜாஸ்தி. அப்ப அவங்க வாங்குறவங்களுக்கு இருக்கிறாங்க, வாங்க முடியாதவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அன்னதானத்தை நம்பி இருக்கிறவங்களும் இருக்காங்க. எதை தானம் கொடுத்தா அதை சாப்பிட்டு நம்ம நடந்து போலான்னு இருக்கிறவங்க ஏழை பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கள அதையெல்லாம் கூட தாங்கி வந்து சன்னிதானத்துக்கு வரும் பொழுது இத்தனை பிரச்சனை ஏன் சந்திக்கணும்? பம்பையிலிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை, அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பிரச்சனை இல்லை. பம்பையில தான் ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க தடுக்கிறது, பிடிக்கிறது எல்லாமே. தடுத்து எதுக்கு தடன்னு ஓட விடுறீங்க? இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்யூஷன் வேணும். தவறுகள் எங்க நடந்ததுன்னு சொல்லி போட்டு பொது மன்னிப்பு கேட்கணும் பக்தர்கள்கிட்ட. எங்கிட்ட உங்ககிட்டன்னு இல்லை, பொதுவா மன்னிப்பு கேட்கணும். இப்ப தமிழ்நாட்டுல இருந்தா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும். எந்த பக்தரும் உங்களை மன்னிக்காம இல்லை, எல்லா பக்தர்களும் மறந்துடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வராங்களா, ஆந்திராலேருந்து, கர்நாடகா, எங்கிருந்து ஜாஸ்தி? இந்த பாதிப்பு இல்லை, எங்கிருந்து ஜாஸ்தி ஆளுங்க வராங்க இப்போ இந்த டைம்? ஆந்திரா, தமிழ்நாடு தான். பாவம், அங்கிருந்து வராங்க. பெருவழி நடந்து வந்தவங்க இல்லைங்க. கார்த்திகை ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பல கிலோமீட்டர் நடந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. 100 மைல் 150 200 மைல் நடந்து வந்தவங்களா இருக்காங்க. ஆந்திராவிலேருந்து நடந்து வந்தவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு இந்த கடைக்கோடியிலேருந்து அந்த கோடைக்கடி வரையும் நடந்து போனவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன வேதனைப்படுவாங்க? நீங்க வண்டியில வந்துடுறீங்க, வண்டியில போய் இறங்கிறீங்க, அதனால தெரியாது. வண்டியில வந்து இறங்கிறீங்க, வண்டியில போயிருங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. பக்தர்கள் நடந்து வர பக்தர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்கன்னு. நீங்க ஒரு நாள் 48 மைல் நடந்து வாங்க. அதிகாரியா இருக்கிறீங்க, ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க, நீங்க ஒரு நாள் 48 மைல் நடந்து வந்து பாருங்க, அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க பக்தர்களுக்கு என்ன செய்யணும், நாம என்ன தவறு பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எந்த டேட்ல போனீங்க சார்? நல்ல ஒரு ஆக்ஷன் எடுங்க. நாங்க என்னைக்கு சபரிமலை ஐயப்பன் மறக்காம இருக்க மாட்டோம். கண்டிப்பா நாங்க வந்து ஐயப்பனை பாப்ப வருவோம். எங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நாங்க வருவோம். ஆனா சோதனை செய்யாதீங்க.
ரொம்ப சோதனை செய்யாதீங்க. எந்த டேட்டில் போய் எந்த டேட்டில் வந்தீங்க சார்? நாங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கே இருந்தோம். 7ஆம் தேதி நைட்டு எங்களை சிக்க வச்சாங்க, 2:30 மணிக்கு மத்தியானம் சிக்க வச்சாங்க. 8ஆம் தேதி காத்தால தான் நான் தரிசனம் பார்த்துருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் 5ஆம் தேதி வர்றவங்க 7ஆம் தேதி பெருவழியில் வந்து 8ஆம் தேதி தரிசனம் பார்க்குறவங்க. இந்த தடவை 9ஆம் தேதி காத்தால தான் நெய் அபிஷேகம் பார்த்துருக்கோம். சரி, இதை பார்த்தா 7ஆம் தேதி வந்து 8ஆம் தேதி பூரா லைன் நின்று 9ஆம் தேதி காத்தால தான் நெய் அபிஷேகம் தரிசனம் பார்த்துருக்குறோம். ஒரு நாள் எங்களுக்கு லேட், அதை பற்றி நாங்கள் கவலையே படலை. சரி, இந்த டைம் இதை பார்த்தாவது நீ எதை அவங்க சரி பண்ணட்டும். உங்கள் பேர் சாமி? உங்கள் பேர் சாமி? கார்த்திகேயன். சரி, இது கோயம்புத்தூர்ல இருக்கிற கார்த்திகேயன். ஓகே. இல்லை, இது பார்த்தாவது அவங்க கவர்மெண்ட்டோ தேவஸ்தானமோ இல்லை போலீஸோ எல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து போலீஸையும் ஷிஃப்ட் அவங்கள மாற்றி இல்லை கடைக்காரையும் அந்த வேலையை ஜாஸ்தி கொடுக்கூடாது. பாதுகாக்கிறதுக்கு அவங்க விட்டுருக்கிறீங்க, அவங்க ஏன் எங்களுக்கு சோதிக்கிறாங்க? தப்பு. அப்ப நீங்க அவங்கள கேளுங்க என்ன காரணம். இல்லை, மேலதிகாரங்க அதை ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள ப்ரெஷர், அவங்களுக்கு ப்ரெஷர். அதிகாரிகளும் இவங்களும் வந்து ஏன் அவங்கள பக்தர்கள் இது பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு என்ன வசதி கிடைக்கல? அவங்களுக்கு வந்து ஒரு தங்கறதுக்கு வசதியோ இல்ல அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வசதியோ இல்ல அவங்களுக்கு ஃப்ரீ லீவ் கொடுக்காம ரெஸ்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது நீங்க தான் பொறுப்பு. நாங்க அது இன்டைரக்டா உங்களை அஃபெக்ட் ஆகுது. உங்களை காமிக்காம எங்க கிட்ட காமிச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? கரெக்ட். நாங்க வர்றோம், சாமியை பார்க்கறோம், 2 நாள்ல இறங்கி போயிடுறோம், ஒரு நாள்ல இறங்கி போயிடுறோம். நாங்க லட்சம் பக்தர்கள் வந்தாதான் உங்களுக்கு அங்க டியூட்டி, இல்லன்னா உங்களுக்கு டியூட்டி. உங்களுக்கும் சரி, தேவஸ்தானத்துக்கும் சரி, கேரள கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் எல்லாமே ஐயப்ப பக்தர். 65% 80% வரைக்கும் நீங்க ஐயப்ப பக்தர்களுடைய வருஷம் வர்றவங்களுடைய வருமானத்துல தான். அது சபரிமலை மட்டும் இல்ல, எல்லா கோவிலும் அவங்கள நம்பிதான். கேரளா கவர்மெண்டே நடக்கிறதே அதனால தான். அதுக்காக நீங்க அவங்கள வாதிச்சிட்டீங்கன்னா எல்லாம் திரும்பிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, இதை பார்த்தாவது தேவஸ்தானம் போர்டு என்ன பண்ணும்? கரெக்ட். உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும்? நாங்க 1,00,000 பேர் வந்தா தான் அவங்களுக்கு அங்க டியூட்டி இல்ல அப்படின்னா இப்ப போய் டியூட்டி பார்க்க முடியுமா? சபரிமலை மேல சாத்துறோம்னா சும்மா போய் நிக்க முடியுமாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சரி சாமி, இதை பார்த்தாவது அவங்க கொஞ்சம் எந்த ஒரு பக்தர்களையும் சோதிக்காதீங்க. இன்னைக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு, என்னைக்கு அது இருக்காது. யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. வர்றவங்க எல்லாம் நம்ம வீட்டு சகோதரர்கள், நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டு பெரியவங்கன்னு நினைங்க. எந்த பக்தரையும் சோதனை நினைங்க. அடுத்த வருஷம் எல்லா பக்தர்களும் சந்தோஷமா வரணும், சோதனைப்படுத்தாதீங்க. சுவாமியே சரணம்.